வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நம் வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்தும் புதிய தகவலையும் நாம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஜோதிடத்தில் முக்கியமான யாரும் சொல்லாத உண்மைகளையும் உங்கள் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உன்னிப்பாக ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு தீர்மானமான ஒரு ரிசர்ச் ஜோதிடர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இப்படி முவ்விதமான இறந்த காலம், வருங்காலம், வரக்கூடிய காலங்கள் என்று 3 விதமான காலங்களை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, எப்படி நடக்கும், யாரால் நடக்கும், அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலும் வழங்கி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தகவல் என்ன என்பது பார்த்தால், கடன், அதாவது லோன் என்று சொல்வார்கள். அப்ப கடன் யார் வாங்குகிறார்கள், அந்த கடனை அடைக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். சில பேர் வாழ்க்கையில் கடனாலே வாழ்க்கையை துளைத்தவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எப்படி ஏற்படும் என்பதை இந்த ஜோதிட பதிவு மூலமாக நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. அப்ப கடனை குறிக்கக்கூடிய கிரகம் காலபுருஷனுக்கு, காலபுருஷனுடைய அமைப்பின்படி லக்னம் மேஷ லக்னமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப எந்த வீடு என்று பார்க்கும்போது மேஷ லக்னத்திற்கு 6வது வீடு புதன். அப்ப இந்த வீடு கடனை குறிக்க வீடு. அப்ப கடனை குறிக்கக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தால் இந்த புதன் பகவான் ஒருவரே கடனை குறிக்கக்கூடிய இடம். நீங்களே உங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுங்கள். ஜோதிட தெரிந்தவர்கள் இதை ஆய்வுக்கு முற்படுத்தலாம். புதனை சொல்லுகிறாரே, அந்த புதனுக்கு கடனுக்குரியவரா அப்படின்னு நீங்க நிச்சயமாக கேட்கலாம். ஆனால் கடன் ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆய்வின்படி. அப்ப கடனுக்குரிய புதன் பகவான் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் வருவதால் அவர் கடனை கொடுக்கக்கூடியவராக ஆகிறார். அப்போ ஒவ்வொருவருடைய லக்னத்தில் கணக்கு பண்ணுங்க. ஒவ்வொருடைய லக்னம் எந்த லக்னத்தில் பிறக்கிறீர்களோ, இப்ப எடுத்துக்காட்டாக மிதுன லக்னத்தில் பிறக்கிறீர்கள். மிதுன லக்னத்துக்கு அதிபதி யார் என்று கேட்டாலும் புதன் தான். அந்த புதன், அப்ப அந்த புதன், மிதுன லக்னத்துக்குரிய புதன் லக்னாதிபதி ஆவார். அப்ப அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வாங்க. எண்ணி வந்தீங்கன்னா 6வது வீடு எந்த வீடு என்று பார்க்கும்போது விருச்சிக வீடு 6வது வீடாக வரும். அப்ப இந்த விருச்சிக வீடு 6வது வீடாக வரும்போது அந்த வீட்டினுடைய அதிபதி யார் என்று பார்க்கும்போது செவ்வாய் தான் அந்த வீட்டின் 6ஆம் வீட்டின் அதிபதி. அப்ப லக்னாதிபதியா தானே புதன் இருக்கிறார். இந்த 6ஆம் வீட்டுடைய அதிபதி கூட புதன் சேர்ந்தா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி யார் வருகிறாரோ உங்க லக்னத்திற்கு புதன் எப்படிப்பட்டவரா வேண்டாலும் இருக்கட்டும், லக்னாதிபதியாக இருந்தாலும் இருக்கட்டும், சுகாதிபதியாக இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த லக்னத்துக்கு 6க்கு யார் உடையவரோ, இப்ப சொன்ன மிதுன லக்னத்துக்கு 6க்கு உடையவர் செவ்வாய், அவருடன் புதன் சேரும் பொழுது அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான். ஆனால் அங்க புதன் போய் தொடர்பு கொண்டு புதனும் செவ்வாயும் சேர்க்கை உண்டானால் மட்டும்தான் இந்த பலன். பார்வைக்கோ இதுக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். சேர்க்கைக்கு மட்டும்தான் லோன் என்று சொல்லக்கூடிய கடனை பற்றி சொல்றேன். அப்ப அந்த கடனை உருவாக்கி அவர்களை அசிங்க அவமானத்தை ஏற்படுத்துவார். அப்ப லக்னத்திற்கு 6க்குடையவனும் புதனும் எங்கு சேர்கிறாரோ அந்த 12 கட்டத்தில் அது எங்கு இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய தருணம் உருவாகும் நண்பர்களே. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. கடனுக்கு உரிய பகவானாக புதனை குறிக்கிறோம். அப்ப அந்த 6க்குரிய பகவானும் புதனும் சேரும் போது ஒருவருக்கு கடன் உருவாது. கடன் என்பது ஒருவனுக்கு அத்தியாவசிய தேவை நிச்சயமாக இருக்க வேண்டும். கடன் இல்லாத ஒரு உலகத்தில் இல்லை இல்லையா? தேவைக்காண்டி பொருள் வாங்கணும், பிள்ளைகள் படிப்புக்கு செலவுக்கு வேணும், வீடு கட்டணும், மனை கட்டணும், இந்த மாதிரி கல்வி, காலேஜ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்னென்ன வீட்டுல ஆடம்பரம் வேணும், டிவி வேணும், பிரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், இப்படி வீடு கட்டணும், இப்படி எண்ணற்ற கடன் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நான் சொல்வது என்ன, கடனால் முழுக போய் வாழ்வில் துளைத்தவர்களும் உண்டு அன்பர்களே. அப்ப யாரை புதன் 6க்குடையவன்
உடன் புதன் சேர்ந்து தொடர்பு கொண்டால் நிச்சயமாக கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதக ரீதியாக உருவாகும். அப்புறம் 6ஆம் இடத்துடைய புதன் சேர்க்கை உள்ளவர்கள் எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் பெயரில் கடனை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி புதன் கேது சம்பந்தப்பட்டால், சனி சம்பந்தப்பட்டால் நீங்கள் கையெழுத்து போடும்போது அவசியமாக கவனித்து கையெழுத்து போட வேண்டும். ஏதோ ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து போடுறாரே அப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு 2-3 மாசம் கழிச்சு அது வில்லங்க விவகாரத்தை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பது. ஏன்னா நீங்க 10,000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுருவீங்க, அவர் 10 லட்சம் இன்னொரு சைவரை சேர்த்து போட்டு இவர் 2 சைவரை போட்டு 10 லட்சம் தரணும், 1 லட்சம், 10,000 ரூபாய்க்கு 1 லட்சமோ அல்லது 10 லட்சம் சொல்லி உங்களை வம்பு வழக்கில் ஈடுபடுத்தி கோடு கேஸ் அலைய விடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதன் கேது சேர்க்கை உள்ளவர்கள் பத்திர சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக கவனித்து, அதுவும் செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டாலும் இந்த ஜாதகர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. அப்ப யாரெல்லாம் வாழ்க்கையில் கடன் வாங்குவது அவசியமா இருந்தாலும் இந்த 6ஆம் அதிபதியுடைய புதன் சேர்ந்தாலோ புதன் கேது சனி சேர்ந்தாலோ இவர்கள் பத்திர சம்பந்தமான விஷயத்தின் கீழ் 1 தடவை 2 தடவை எங்களை மாதிரி ஜோதிடர்களை ஆராய்ந்து அப்புறம் நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா இந்த லோன் என்ற விஷயத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். கடன் தான் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடும் நண்பர்களே. எப்பொழுதுமே கடன் உங்களுக்கு என்ன இருக்கிறது, உங்களுடைய பட்ஜெட் என்ன, உங்களுடைய சோர்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடனை வாங்குங்க. ஒருத்தவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா அவர் 2,000 ரூபாய் தான் கடன் வாங்கணும். 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு கடன் வாங்கினீங்கன்னா உங்க வாழ்நாள்ல எப்படி கட்ட முடியும் என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அப்ப நம்ம இருக்கிற சொத்தை இழந்து அவமானம் அசிங்கங்களை பட்டு தற்கொலைக்கு தூளக்கூடிய குடும்பங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி ஜாதக ரீதியாக கடன் பெற்று இலங்கை வேந்தன் ஒரு அரசன் அவனே கடன் பெற்று தன்னை நாட்டை விட்டு அரசாலை விட்டு வாழ்க்கையை இழந்ததும் உண்டு. அப்படி ஒவ்வொருவரும் 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், புதன் சம்பந்தப்படுகிறார் அப்படின்னா உங்கள் பெயரில் சொத்து கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனைவி இருந்தால் மனைவி பெயரிலேயோ அல்லது தாய் இருந்தால் தாயின் பெயர்லையோ, அப்பா இருந்தால் அப்பா பெயர்லையோ, தங்கை உங்களுக்கு யாரு நட்புக்கு பாத்தியமாக உண்மையாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் பெயரில் சொத்துக்களை பதிந்து கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்பில் இருந்து 50% தப்பித்துக் கொள்வீர்கள் அன்பர்களே. அப்ப கடன் என்பது உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய தகுதியையும் பொறுத்து தான் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அன்பர்களே. இதற்காண்டி அதிக ஆசைப்பட்டு பேராசையினால் பெருநஷ்டம் அடைய வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கடனை பற்றி துல்லியமாக தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்னுடைய ஜோதிட நம்பர் தகவலுக்கு கொடுத்திருக்கேன். ஜோதிடம் வேண்டுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.